பிரைஸ் லார்ட் ஷாலோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிறுபிள்ளை உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பல. இன்றைய நாளிலும் கூட நீதிமொழியிலிருந்து நீதிக்கதைகள் 5வது நாளாக 5வது நீதிமொழியிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் 5வது நீதிமொழி 13வது வசனத்தில், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவி சாயாமலும் போனேனே என்று சொல்லியிருக்காப்புல. அப்போ போதகர்னு என்ன? போதகரும் சபையில் போதகர் நமக்கு போதிக்கூடியவர் அவர். நம்ம சபைக்கு வர்றப்ப போதகர் அநேக காரியங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறார். சிறு பிள்ளைகளும் சொல்கிறாங்க, பெரியவங்களும் சொல்கிறாப்புல. அப்போ என்ன பண்ணுறோம்? சிறு பிள்ளைகளை கேட்கணும். சிறு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லியிருப்பார் போதகர்? நீங்கள் என்ன பண்ணணும்? செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, செல்ஃபோன் எடுத்துகிட்டு சபைக்கு வரக்கூடாது மாதிரி, செல்ஃபோனை பார்க்கக்கூடாது மாதிரி, செல்ஃபோன்னாலும் கெடுதல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம கேட்குறோமா? செல்ஃபோனு தான் இருக்குது, செல்ஃபோனு தான் இல்லை, காலையிலேருந்து செல்ஃபோனு தான் பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதே தான் பார்த்துட்டு இருக்கோம். அது போதகர் பற்றி சொல்கிறத பற்றி கேட்கறது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? அநேகர் இந்த மாதிரி போதகர் சொல்ல கேட்கறது கிடையாது. பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கறது கிடையாது. கேட்காமே நம்ம போதகரோட பேச்சை நம்ம கேட்கறது கிடையாது. கேட்காம இருக்கிறதுனால அநேக பாடுகள், கஷ்டங்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம போதகருடைய சொல்ல கேட்கணும். கடைசியில் என்ன பண்ணாங்க? போதகர் சொன்னாப்பே அப்போ கேட்கவே இல்லையே நான். அப்போ செல்ஃபோன் பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்களே பாஸ்டர். ஆனால் நம்ம கேட்காம செல்ஃபோனை பார்த்து சில பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா கண்ணை பிளைண்ட் ஆகிட்டாங்க. கண் பார்க்க முடியல, பார்வையில் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் உருவாகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பௌதர்கிட்ட பேச்ச கேட்கணும். கேட்டால் நல்வாழ்க்கை வாழணும். முதியோர் சில கேட்கணும். நான் வீட்டில் பெரியவங்க சொல்கிறவங்க கேட்கணும். வீட்டில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க, அட பார்க்காதடா கண்ணு கெட்டு போயிடும், போகாட்டி உனக்குன்னு தெரிய போகுது, உங்கள் காலத்தில் இதெல்லாம் இல்லை, எங்கள் காலத்தில் இதெல்லாம் இருக்குது, நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காலையில் எழுந்திரிச்சோன்னு செல்ஃபோனில் பார்த்துக்கிறது, செல்ஃபோன்லேயே தான் இருக்கிறது, எப்போ மூழ்கி இருக்கிறது. அப்போ நான் கெட்டு போனது பின்னால் தான் கேட்குறேன், ஐயோ அப்படின்னு. அப்போ முதியோர் சொல்கிறப்ப, பாட்டி சொல்கிறப்ப, தாத்தா சொல்கிறப்ப இன்னும் கேட்குறதில்ல. அப்போ அவங்க சொல்கிறது கசப்பாக இருக்கு. நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தா கசப்பாக இருக்குது. அதுவும் பழமொழி இருக்குது, முதியோர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முதல்ல கசக்கும், பின்னால் தான் இணைக்கும். அப்போ என்ன பண்ணுறது? முதியோர் சொல்கிறதெல்லாம் கேட்காம இருந்து என்ன பண்ணுறது? கண்ணெல்லாம் கெட்டு போனதுன்னு, ஐயோ பாட்டி அன்றைக்கி சொன்னீங்களே, இப்போ எனக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ண? இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணி கண்ணாடி போட்டுட்டு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? முதியோர் சொல்கிறப்ப கண்டிப்பாக கேட்கணும். கேட்டு அவங்க எதுக்கு சொல்கிறாங்க? நல்லதுக்கான சொல்கிறாங்க. அப்படி கேட்டு அதுபடி நடந்தால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம், சமாதானமாக இருக்க முடியும். ஒரு காடு இருந்தவன், பயங்கரமாக அடர்ந்த காடு. அங்கே காட்டுவாசிகள் நிறைய பேர் வாழ்ந்துருந்தாங்க. காட்டுவாசி தலைவன் என்ன பண்ணிட்டுருப்பாங்க, அவங்க சிறு பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா எப்படி கற்றுக் கொடுக்கணும்? பெரியவங்களுக்கு தெரியும், பெரியவங்க வேட்டையாடிட்டு வருவாங்க, மிருகத்தை தப்பிச்சுப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு 10, 15 அந்த கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு காட்டில் போய் எப்படி வேட்டையாடுறது, எப்படி மிருகத்துக்கு வந்தால் தப்பிக்கணும், மிருகம் வர்றப்போ எந்த மாதிரி நடக்கணும், எந்த மாதிரி நம்ம பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம மிருகம் ஒன்று துரத்திட்டு வருது, ஒரு பாம்பே துரத்துது. பாம்பு துரத்துல என்ன பண்ணணும்? எப்படி தப்பிக்கணும்? பாம்பு நம்ம என்ன பண்ணணும்? நேராக போகணும். நேராக போனால் என்ன பண்ணுது? பாம்பு நம்மளை பிடிக்க வராது. ஏன்னா அது பாம்பு என்ன பண்ணணும்? நெளிஞ்சு வர்றதுக்கு லேட் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே தப்பிச்சு போயிடலாம். அப்போ இது நல்ல ஐடியா. இதை மாதிரி என்ன பண்ணுவார்? யானை துரத்தியில் என்ன பண்ணுது அப்படின்னா, யானை துரத்துப்போ என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? வளைஞ்சு போகணும். யானை என்ன பெரிய உருவா, எப்படி போகணும், எப்படி போகணும், இப்படி போகணும் பட்டா என்ன பண்ணுறது? யானை இப்படி திரும்பி பார்க்கும். அதுக்குள்ள நம்ம அந்த சைடு போயிடுவோம். அங்கே திரும்பி பார்க்கும். இப்படியே உடம்பு வளைச்சி திரும்பி பார்க்க முடியுமா? அதே டயர்டாயிரும், அதே ஓடிடும். நம்ம என்ன பண்ணணும்? ஓடி போயிடுவோம். அது வர்றதுக்குள்ளே நம்ம தப்பிச்சு போயிடலாம். அப்போ இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ சில மிருகம் என்ன பண்ணணும்? நம்மளை கடிக்க வரும். அப்போ சில மிருகத்தில் என்ன பண்ணணும்? பேசாமல் செத்த மாதிரி படுத்துக்கணும். செத்த மாதிரி படுத்துட்டு என்ன பண்ணாது? பார்ப்போம். பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டு, ஐயோ செத்து போனதில் வேண்டாம், நம்ம தொடக்கூடாது, அப்படி போயிடும். சில மிருகம் டெஸ்ட் பண்ணிலாம் பார்ப்போம். செத்துட்டான், உண்மையை செத்துட்டானா படுத்துருக்கானா அப்படின்னு அதை பற்றி மூஞ்சில் கை வச்சு மூச்சு வருதா அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போகும்.
இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுத்தாப்புல. இதெல்லாம் கத்துட்டாங்க பிள்ளைக. கத்துட்டு ஒரு நாள் சாயந்தரம் முடிஞ்சு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஒரு 4, 5 பேர் போயிட்டு பசங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகணும். பக்கம் பக்கம் தானே வீடு. இந்த காட்டுல அந்த காட்டுக்கு போறாங்க. அப்ப என்ன பண்ணுச்சு ஒரு கரடி வந்துட்டு தொரத்திட்டு வந்துட்டான். கரடி பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. என்னடா பண்றது? கரடி வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லா பசங்களும் ஓடுறானுங்களாமா. 2, 3 பசங்க ஒளிஞ்சுட்டானுங்க. ஒரு பையன் ஓடிட்டு இருந்தானாம். ஒரு பையன் என்ன பண்ணிட்டானாம், தலைவர் சொல்லிக் கொடுத்தார்ல, அப்படின்னு பேசாம படுத்துட்டானாம். கீழ போட்டு படுத்துட்டு அப்படியே சத்தம் மூச்சு விடாம படுத்துட்டானாம். கரடி வந்து பார்த்தாமாம். பார்த்துட்டு முகத்துல இந்த மூஞ்சில கை வச்சு பார்த்தாமா. அந்த மூச்சே வரலையே செத்து போயிட்டான். போ ஈவினிங் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. போ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சு, பேசாம திரும்பிட்டான். திரும்பினா ஒருத்தன் ஓடிட்டு இருக்கானாம். சின்ன பையன். ஓடி போய் பிடிச்சி அடிச்சு கொன்னே போட்டுதம்மா. போச்சா என்ன பண்ணுறது? அப்படி எல்லா பசங்களும் பயந்துட்டான். கரடின்னு ஒண்ணு வச்சுச்சு. அவன் செத்தோன்னே அது பாட்டுக்கு போயிட்டுது அது பாட்டுல. மறுபடியும் காட்டுக்குள்ள போய் மறைஞ்சுது. அப்புறம் மற்ற பசங்களும் எந்திரிச்சு வந்தாங்களாம். ஒளிஞ்சவனும் வந்து பார்த்துட்டு, "எப்புட்றா நீ தப்பிச்சேன்னு?" அப்பதான் சொன்னாப்புல, நம்ம தலைவன் என்ன சொன்னாப்புல, "இந்த மாதிரி மெருகு வர்றப்ப கரடியில வர்றப்ப படுத்துக்கணும். செத்த மாதிரி படுத்துட்டா அது பண்ணு. ஓ! நான் செத்து போயிட்டான்." அப்படின்னு அது ஓடிரும். நம்ம தப்பிச்சுக்கலாம் சொன்னான்ல. நீங்க ஏன் ஓடுனீங்க? அவர் சொன்னது கேட்டிருந்தா தப்பிச்சிருக்கலாம்ல. அநியாயமா நம்ம நண்பன் ஒருத்தன் போயிட்டான் பார்த்தியா? அவன கரடி அடிச்சு போட்டுது பார்த்தியா? அதான் சொல்றது. எப்பவுமே தலைவர் சொல்றத கேட்கணும். முதியோர் சொல்றத கேட்கணும். கேட்டா நமக்கு வாழ்க்கை உண்டு. நமக்கு அதான் ட்ரெய்னிங் குடுத்துருக்காரு. நம்ம சொல்ல கேட்கணும் அப்படின்னாப்புல. அப்பதான் இவங்களுக்கு புரிஞ்சுதாமா. ஆமாண்டா நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு. அப்ப இதிலிருந்து என்ன பண்ணணும் நம்ம? முதியோர் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நமக்கு நல்லதுக்காக சொல்லுவாப்புல. நம்ம நல்லதுக்கு சொல்லுவாப்புல. நம்ம என்ன பண்ணணும்? அத கேட்டு அதுபடி நடக்கணும். நடந்தா வாழ்க்கை முழுவதும் முன்னேற முடியும். வாழ்க்கையில நல்ல காரியங்கள் செய்ய முடியும். அப்ப கடைசியில் கெட்டதுக்கு பின்னால என்ன பண்ணுவோம்? ஐயோ! சொன்னது கேட்கலையே கேட்கலையேன்னு சொல்லக்கூடாது. நல்லா படிங்க. இப்பவே படிங்க. நல்லா ஹோம்வொர்க் செய்யணும். அன்னன்னைக்கு ஹோம்வொர்க் செய்யுங்க. செல்ஃபோன பார்க்காதீங்க. செல்ஃபோன் தீமையான காரியம் அப்படின்னு சொல்லுவாப்புல. நீங்க என்ன பண்ணணும்? அத கேட்டு ஒரு சொல்படி கேட்டு அது நடந்தா என்ன பண்ணணும்? நீங்க நாட்டுக்கும் நல்லா இருக்கு, வீட்டுக்கும் நல்லா இருக்கு. உங்களுக்கும் நல்லவையான காரியங்கள் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் பேச்ச கேளுங்க. முதியோர் பேச்ச கேளுங்க. போதகர் பேச்ச கேளுங்க. வேதத்த படிங்க. வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. சிறு பிள்ளைகள் அனைவரும் நன்றாக வாழ்ந்து இந்த கதையின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு சகல நன்மையால் நீங்க நீண்ட நாள் வாழ கண்ட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.